Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் எக்ஸசைஸ் 5.4 தேர்ட் சம், ரொம்ப முக்கியமான சம்மு பாருங்க. ஸோ தட் நம்மளை நிரூபிக்க சொல்கிறாங்க. இந்த லைன் x minus y plus 4 equal to 0 is a tangent to the ellipse. இதுக்கு tangent அப்படின்னு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. Also find the coordinate of the point of contact. அப்ப அது tangent-ஆ இருந்தா அது தொடர பாயிண்ட். இப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன, தொடர புள்ளி என்ன? புரியுதா சாமி? ஒன்று இந்த கோடு இதுக்கு tangent அப்படின்னு நிரூபிக்கணும். இன்னொன்று அப்போ தொடுது அப்படின்னா அந்த தொடர புள்ளியை கண்டுபிடிக்கணும். இப்போ புரியுதா தங்கம்? ஃபர்ஸ்ட் இந்த நம்ம லைன் கொடுத்துருக்கிற டேஞ்சண்டை எழுதிக்கலாம், அந்த கோட்டை எழுதிக்கலாம். அந்த கோடு நமக்கு வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இதை ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மேட்டில் எழுதலாம். அப்போ மைனஸ் ஒய் அந்த சைடு கொண்டு போயிடலாம் ராஜா. அப்போ எக்ஸு ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஒய். அப்போ திருப்பி எழுதணும்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? y equal to mx plus cங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ கம்பேர் பண்ணு, mங்கிற இடத்துல 1 இருக்குது. அப்போ m equal to 1. அதே மாதிரி தங்கம் c equal to 4. பாரு, நீ எழுத ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் உனக்கு மார்க் இருக்குது. கொடுத்துருக்கிற கோட்டை y equal to mx plus c ஃபார்மேட்டில் கொண்டாந்து m என்ன c என்ன கண்டுபிடிச்சிக்கிற, இதுக்கு ஒரு மார்க் இருக்குது. அதே மாதிரி அவன் கொடுத்துருக்கிற எலிப்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. 12ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்டு டிவைடட் பை 12 ப்ளஸ்ஸு 3y ஸ்கொயர்டு டிவைடட் பை 12 ஈக்குவல் டு 12. 12ஆல் டிவைட் பண்ணால் 1. இங்கே அடிச்சுக்கலாம். 1 3 is 3, 4 3s are 12. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு டிவைடட் பை 12 ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர்டு டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். அப்போ கம்பேர் பண்ணும்போது ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 12, பெரிய நம்பர் 12, பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4. சொல்கிறது புரியுதா சாமி? 12ஆல் டிவைட் பண்ணு. அப்போ பெரிய நம்பர் என்ன பாரு, அது ஏ ஸ்கொயர்டு. சின்ன நம்பர் என்னன்னு பாரு, அது பி ஸ்கொயர்டு. அப்போ இது ஒரு மார்க்கு, இது ஒரு மார்க் வந்துருச்சு. அடுத்தது கண்டிஷன், நல்லா பார்த்துங்க. கண்டிஷன் ஃபார் டேஞ்சன்ட். கண்டிஷன் ஃபார் டேஞ்சன்ட் ஆகிறதுக்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு பார்க்கலாம். கண்டிஷன் ஃபார் த டேஞ்சன்ட். அந்த கண்டிஷன் ஃபார் த டேஞ்சன்ட் என்ன? சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இது எலிப்ஸ் சாமி, அதனால ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ சி ஸ்கொயர்டு பாரு, சி ஸ்கொயர்டு பண்ணால் 16 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு அப்படியே 12 இன்ட்டு எம்எஸ் ஸ்கொயர்டு பண்ணால் 1 ப்ளஸ் பிஎஸ் ஸ்கொயர். பி ஸ்கொயர்டு நமக்கு தெரியும் 4. அப்போ 16 ஈக்குவல் டு 16. அப்போ தேர்ஃபோர் ஹென்ஸ் இட் இஸ் டேஞ்சன்ட். இதிலிருந்து நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுனால ஹென்ஸ் இட் இஸ் என்னன்னு சொல்லிடலாம், டேஞ்சன்ட். இதுதான் கண்டிப்பாக இது டேஞ்சன்ட்டு அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ பாயிண்ட், நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நம்ம அது தொடர புள்ளி வேணும் இல்லையா? அப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வேணும்னா சாமி அதுக்கான ஃபார்முலா மைனஸ் ஏ ஸ்கொயர் எம் டிவைடட் பை சி கமா பி ஸ்கொயர்டு டிவைடட் பை சி. இது ஈஸியாக நீ ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த கண்டிஷன்ல இருந்து. மைனஸ் ஏ ஸ்கொயர்டு ஒரு எம் மட்டும் போடு, இதுக்கு ஒரு சி இதுக்கு ஒரு சி, இவ்வளோதான். அப்போ மைனஸ் பர் ஏ ஸ்கொயர்டு வந்து என்ன 12 இன்ட்டு எம் வந்து 1 டிவைடட் பை சி வந்து 4 கமா பி ஸ்கொயர்டு பர் 4 பை சி வந்து 4. இது அடித்து போட்டிங்கன்னா இங்கே 3 வரும், இங்கே அடித்து போட்டிங்கன்னா 1. அப்போ நமக்கு ஆன்சர் -3, 1. இதுதான் நமக்கு என்னது
பாயிண்ட் ஆஃப் கான்டக்ட். இது ரொம்ப 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 முக்கியமான கணக்கு சாமி. 5 மார்க் கணக்கு. கண்ணு எம்மும் சியும் கண்டுபிடிச்சின்னா 1 மார்க்கு, A² B² கண்டுபிடிச்சின்னா 1 மார்க்கு, கண்டிஷன் ஃபார் த டேஞ்சன்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஹென்ஸ் இட் இஸ் டேஞ்சன்ட்னு சொன்னீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. பாயிண்ட் ஆஃப் கான்டக்ட் போட்டீங்கன்னா ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, பாயிண்ட்டுக்கு 1 மார்க், 5 மார்க் கொடுத்துருவாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான கணக்கு. ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.